Hi friends, உங்கள் USHA FASHIONS சண்முகம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு லைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பட்டு சேரிலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி எப்படி இந்த வீடியோவில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் சொல்லி தர போகிறேன். நான் டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் மெட்டீரியல் எடுத்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சேரீயோட ப்ளவுஸ் சேரீலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் தான் ஒரு நெக் போட்டு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைனிங் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. கரை பீஸ் இந்த பக்கம் வர மாதிரி போட்டுருங்க. இப்போ நம்ம 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே நாங்கள் அதிலே மடிக்கிற மாதிரி வெட்ட மாட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து ஸ்டிப் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதே 2/2னா அதிலே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு மார்க் போட்டாச்சுங்களா? இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த அளவு மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு தான், இந்த அளவு விட்டு இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மட்டும் விட்டு மார்க் போட்டுருங்க. ஏன்னா இது வந்து டாட் போடுறதுக்கு. இப்போ வந்து பேக்கு இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு தான் கரெக்ட் மார்க்கு. இதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா போதும். ஏன்னா இது வந்து இங்கே நெக்கு பிடிச்சி தைப்பேன் இல்லைங்க, அதுக்காக 1/4 இன்ச்சு. இப்போ இந்த அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த 1/2 இன்ச்சு மார்க் போட்டுருக்கலையே, அதுலேருந்து வச்சு இங்கே இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இது நம்மளுக்கு ரெடி அளவு. இது வந்து நம்ம சிலிவு தைக்கும் போது பிடிப்போம் இல்லையா, அதுக்காக இது எக்ஸ்ட்ரா தூணும். இப்போ ப்ளவுஸ் வேறு வந்து 13 இன்ச்சு. நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, மொத்தமாக சேர்த்து 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோங்க. நம்மளுக்கு ரெடி வந்து 13, மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தமாக 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சு வச்சு இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இப்போ இந்த அளவு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ இந்த அளவு, இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த அளவு இருக்குங்க இல்லையா, பாடி லூஸ் வந்து 21.5, ஷோல்டர் வந்து 12 இன்ச்சு. இங்கே வந்து 10.75 வச்சுருங்க. அப்போ வந்து 21 இன்ச்சு வந்துடும் கரெக்டாக. ஷோல்டர் 12, அந்த 12 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஷேப் எல் ஷேப் மாரி வந்துடுங்களா, இங்கே நம்ம மார்க் பண்ணிட்டுருக்கோம். இதிலேருந்து வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இது ஒரு லைன் போட்டு அப்படியே இந்த ஸ்கேல் பக்கத்தில் எடுத்து வச்சு இந்த டீஸ் மார்க்கு இதே ஒரு லைன் போதும். நம்மளுக்கு இங்கே 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். உங்களுக்கு அதிகமாக துணி வேணுன்னா 2 இன்ச்சு விட்டுருங்க. கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு கரை பீஸ் கம்மியாக இருக்கிறது நம்ம 1.5 இன்ச்சு போதும். மேக்ஸிமம் 1.5 2 இன்ச்சு இதில் ஃபுல்லாக இருந்தால் போதும். இப்போ இந்த அளவு வந்து ஆமுல் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இதான் நம்மளுக்கு ஆமுல். இப்படி மேலே லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா பேக்கில் ப்ளவுஸ் போடும்போது அந்த சுருக்கம் வரும். அதுக்காக இந்த அளவு இதிலேருந்து நம்ம இப்போ இந்த எல் ஷேப் போட்டுருங்க இல்லையா, இதிலேருந்து 1.5 இன்ச்சு வச்சுங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதிலேருந்து அளந்துக்குங்க. இதிலேருந்து 1.5 இன்ச்சு வச்சு போட்டுக்குங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த அளவு வரணும். சில பேர் இப்படி மேலே கட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இங்கே வந்து இந்த சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்குன்னா இந்த அளவு எடுத்துருக்குங்க. இப்போ இங்கே சிலிவு ஏற்றும்போது இந்த அளவு பிடிச்சிருவோம். அதிலேருந்து மார்க் வச்சுட்டு இந்த அளவு, இந்த ஷோல்டர் அளவு வச்சுட்டு இது நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இந்த அளவு. இப்போ வந்து நெக்கு இறக்க வந்து இந்த அளவுக்கு. இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட், பேக் கடை. இப்போ வந்து பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு எடுத்துகிட்டு இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பு கட் பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மேலே ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இங்கே கீழே ஒரு 1/2 இன்ச்சு போட்டுருங்க. அது ஒரு அர்க்காத். இது நம்மளுக்கு ரெடி அளவு. இது வந்து கட் பண்ணுற அளவு. இந்த அளவு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிலிவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடித்து போட்டுருங்க. சிலுவைக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் போட்டுக்கலாம்.
இல்லை ஒரே பக்கம் ஜாயின் போகிறோம்னா இப்படி 2 பக்கம் ஜாயின் பண்ணால் ரெண்டும் இந்த 4 பீஸும் ஒரே அளவு மடிச்சிருங்க. உங்களுக்கு 2 பக்கம் ஜாயின் இந்த ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணால் இந்த அளவு பாதி அளவு வச்சுருங்க. இது வந்து இந்த பக்கம் மட்டும் தான் ஜாயிண்ட் வரணும். இந்த ஜாயிண்ட் போடுறது வந்து பேக் சைடு வர மாதிரி வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கோங்க. 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி வச்சிங்களா. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த அளவு வச்சுருங்க. இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்லீவ் லென்த்துலேருந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிடிக்கிற நம்ம 1/4 இன்ச்சு பிடிக்கிறோம்னா 1/4 இன்ச்சு விடுங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக புதுசாக பழகிறவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க. அதனால் இந்த ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுருங்க. ஏன்னா நம்ம இந்த ஸ்லீவ் ஏற்றும்போது கொஞ்சம் தாராளமாக பிடிச்சிருவாங்க. இப்போ ஆமுல் அளவு அதேமாரி தான். இந்த அளவு பிடிச்சிட்டு நீங்கள் 1/2 இன்ச்சு இங்கே 1/4 இன்ச்சு விட்டுலாம், 1/4 இன்ச்சு கூட விடலாம். நீங்கள் பிடிக்கும்போது கொஞ்சம் தாராளமாக பிடிக்கும்போது இந்த ஆமுல்லேருந்து கம்மியாகிடும். அதனால் 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இந்த அளவு இவங்களுக்கு கை சுற்ற அளவு கம்மி தான். கை சுற்றளவு இதில் டேப்பால் நம்ம அளந்துக்கலாம். கை சுற்றளவு வந்து 11 தான் இருக்குது. கை சுற்றளவு 11. ஆனால் ஆமுல் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது ஆமுல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ஷேப்புக்கு அப்படியே வந்துடும். இந்த ஷேப் அளவு வச்சு அப்படியே கட் பண்ணிடலாம். இதுதான் ஸ்லீவ் கட் பண்ணுற மெத்தட். நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த அளவு இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ இந்த அளவு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஆமுல் இருக்காது. இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு துணி இருந்தால் போதும். உள்ள 1.5 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் போதும். இப்போ கட் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு. ஓகே. இப்போ ஆமுல் கட் பண்ண பீஸ் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இந்த ஆமுல் இந்த அர்க்காத்தும் ஒன்றா இருக்கணும். சப்போஸ் இப்படி வந்து கம்மியாக இருக்கும்போது இப்படி செட் ஆகாது. இது ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது தான் கரெக்டாக செட் ஆகும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த கரை பீஸ் இப்படி வர மாதிரி போட்டுருங்க. இந்த பக்கம் நம்ம எந்த பக்கம் கட் பண்ணுறோம் அந்த பக்கம் மடித்து போட்டுருங்க. இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதாக தான் இருக்குது. துணி வந்து இவ்வளோ தான் வந்தது. இதில் கட் பண்ணிவிட்டு மீதி எக்ஸ்ட்ரா வந்தால் கூட இங்கே ஒரு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். 2 போக மீதி எக்ஸ்ட்ரா. இங்கே நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருங்க. இந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டு இதான் நம்மளுக்கு தையல் இருக்க அளவு. இது இருக்குங்க இல்லையா, தையல் அளவு. இதுலேருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு 1.5 இல்லை மேக்ஸிமம் 2 இந்த அளவு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு தான் மடிக்கிற அளவுக்கு 1/2 இன்ச்சு தான் இருக்குது. நம்மளுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணும்போது அதை கொஞ்சம் தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. பட்டி பீஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். நம்ம வந்து இந்த கிராஸ் அப்படி கட் பண்ணிக்கலாம். மேலே இப்படி கட் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் துணி இருக்குது. எக்ஸ்ட்ரா செப்பரேட்டாக இன்னொரு பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து கிராஸ் கட்டிங் இது வந்து ஸ்ட்ரைட்டில் இருக்குது. இந்தமாதிரி போடக்கூடாது. கிராஸ் கட்டிங் போடும்போது உங்களுக்கு வந்து அப்படியே இப்படி திருப்பிக்குங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு கிராஸ். எவ்வளோ கிராஸ் போடணுமோ இப்படியும் போடலாம். இதுவும் உங்களுக்கு கிராஸ். இது வந்து லைட் கிராஸ் இருக்கும். இது வந்து ஃபுல் கிராஸ் வரும். நம்ம ஃபுல் கிராஸில் போட்டுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இந்த அளவு போடும்போது உங்களுக்கு கிராஸ் வந்து மேலே வந்து இப்படி உங்களுக்கு இழுத்து பார்க்கும்போதே தெரியும் ஃபுல் கிராஸ் வந்துடும். இந்த அளவு வச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சு இந்த பேக்கு நம்ம எந்த அளவு கட் பண்ணிக்கிறோம் அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே வந்து இந்த அளவு லைன் போட்டுருங்க. இந்த ஆமுல் கட் பண்ணியிருக்கோங்களே பேக்கில் இதே அளவு தான் ஃப்ரண்ட்லேயும் வரும், மாறாது உங்களுக்கு. அதனால் பேக்கு கட் பண்ணிட்டு தான் ஃப்ரண்ட்டு கட் பண்ண முடியும். இப்போ இந்த அளவு வச்சு ஷோல்டர் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே நம்மளுக்கு இதுதான் ஷோல்டர் அளவு. இப்போ நம்ம இங்கே பிடிச்சி தைக்கும்போது இந்த அளவு வந்துடும். இங்கே பிடிக்கும்போது இந்த அளவு ஷோல்டர் அகலம் வந்துடும். இப்போ இது மார்க் போட்டாச்சு. இப்போ நெக் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இங்கே மேலே நம்ம 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறாங்களே அதுலேருந்து இந்த அளவு கணக்கு பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவு வச்சுட்டு இந்த அளவு போட்டுருங்க. இங்கே வந்து மொத்தமாக டோட்டலாக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக டாட் பிடிக்கும். இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். மொத்தமாக 1 இன்ச்சுனா கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் டாட் அளவு இங்கே நம்ம 1/4 இன்ச்சு பிடிப்போம். இந்த அளவு கேப் விட்டு இந்த டாட் அளவு இந்த அளவு அப்படியே வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். இங்கே தான் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு.
இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. இதை வந்து தள்ளியும் போடக்கூடாது, இந்த பக்கம் தள்ளி வரக்கூடாது. சென்டராக இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எழுதுற அளவு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ பேக்கு வந்து இந்த அளவு இங்கே வந்து ஆரஞ்சு விட்டு ஆமுல் அளவு இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு இந்த அளவு அரைஞ்சி இறக்கி விட்டுருங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டான சைஸ் அளவு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வச்சு மார்க் பண்ணலாம். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த அளவு வச்சுருங்க. இதில் ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த அளவு வச்சு டாட்டோட அளவு மறுபடியும் இந்த லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் இப்படி வச்சுருங்க. இதுதான் நம்மளுக்கு டாட்டோட ஃபுல் லென்த்து. இப்போ இதில் வந்து நம்ம இந்த டாட் இங்கே போட்டிருங்க இல்லையா, இங்கே மார்க் பண்ணி இதிலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இதான் நம்ம கட் பண்ணுறது இதே லைனில். அப்புறம் திருப்பி இந்த டிஸ்லேருந்து இந்த டாட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுருங்க. இந்த டிஸ் மார்க்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நெக் ஷேப் அளவுக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக் சைஸ் அளவு. இதில் வந்து நீங்கள் அப்படியே ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டு வந்துடும் அப்படியே இதில். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இதிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீஸ் மார்க் அளவுலேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆமுல் வந்து இந்த அளவு பேக் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம கட் பண்ண வந்து பேக் அளவே கட் பண்ணக்கூடாது. பேக்கிலேருந்து வந்து இந்த அளவு தான் கட் பண்ணணும். ஏன்னா பேக் அளவு இது ஃப்ரண்ட் அளவு. ஃப்ரண்ட் ப்ளவுஸ் போடும்போது இங்கே வந்து சுருக்கம் வரும் ஆமுலில். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கவர் தட்டு, இதுக்கு பேர் கவர் தட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எடுக்கும்போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துடும். இப்போ இந்த அளவு அப்படியே வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே இங்கே வரும்போது அதே அளவு தான் வரும். நம்ம இங்கே இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். நெக் கட் பண்ணிக்கல. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சைடில் இருக்க துணி இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே மடிச்சிக்கலாம். இந்த அளவு அப்படியே ரெண்டும் ஒன்றா வர மாதிரி மடித்து போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா சைடில் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸ். இப்போ டாட் லென்த்து வந்து டாட்லேருந்து 3 இன்ச்சு இந்த இங்கே பிடிக்கிறது விட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு டாட்டோட சைஸ். இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்து இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா மடிச்சிருங்க. இது ஒரு 2வது டாட் போட்டுக்கலாம். இப்போ 3வது டாட் அளவு ஃபஸ்ட்டு இந்த பாடி லூஸ் அளந்துக்கலாம். ஃப்ரண்ட் பாடி லூஸ் வந்து 10 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு 11 இன்ச்சு வச்சு இந்த அளவு மார்க் பண்ணுங்க. 3வது டாட் வந்து இது இந்த ஷேப்புக்கு நேராக வந்துடும். ஃபஸ்ட்டு டாட் போட்டு 2வது டாட் போட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த அளவு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவு போட்டுக்கலாம். இந்த அளவு நின்றும். இந்த அளவு வந்துடும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கை இந்த ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஒரே பக்கம் தான் ஜாயிண்ட் வர மாதிரி போட்டுக்கிறோம். இதுலேருந்து இப்போ இந்த அளவு ஜாயிண்ட் இருங்க. நம்ம இந்த அளவு எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். ஜாயிண்ட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் துணி ஒன்று இல்லையா, அதுக்காக இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் அப்படியே வச்சுருங்க. இந்த அளவுக்கு வச்சுருங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆமுல் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம் வந்துடும். இது அதேமாதிரி ஃப்ரண்ட்டு கட் பண்ணாங்களே ப்ளவுஸில் அதே அளவுக்கு இந்த ஷேப்புக்கு அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஷேப் வந்துச்சு. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுதான் சாரியோட ப்ளவுஸு. இப்போ வந்து இந்த அளவு பார்டருக்கு சிலிவுக்கு இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சிலிவு பீஸ் போட்டுருங்க. இந்த அளவு மடித்து போட்டுருங்க. பேக் ஜாயிண்ட் வந்து
இந்த அளவு இப்படி வந்துடும். இதுக்கு மேலே ஜாயின் போட்டுருவோம். இங்கே லைட்டாக கொஞ்சம்னா சின்னதாக ஜாயின் போட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிடுங்க. நம்ம இது மீதி தச்சுட்டு கூட மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஜாயின் போட்டாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்படி பேக் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் டிசைன் இருக்கும். பூ இந்த ஏறுற மாரி வைக்கணும். இறங்குற மாரி வச்சா நல்லா இருக்காது. இப்போ இந்த பக்கம் தான் ஏறுது மாங்காய். அதேமாரி இந்த பக்கம் பேக்கு போட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளைனாக எந்த டிசைனும் வேணால் எப்படி வேணால் மாற்றி மாற்றி கட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் ஏறும்போது பேக் வந்து இங்கே தான் இந்த பக்கம் தான் கட் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் பார்டர் பக்கம் கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த அளவு போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிங்க. ஒரு 4 இன்ச்சு இருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா. பேக் கட் பண்ணியாச்சு. நெக்கு வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம். தைக்கும் போது தான் கட் பண்ணணும். ஏன்னா வேறு நெக் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதில் வந்து கிராஸில் போட்டுக்கலாம். கிராஸில் போடும்போது உங்களுக்கு மாங்காய் எப்படி வேணால் இறங்கலாம். ஸ்ட்ரைட்டில் போடும்போது மட்டும் மேலே ஏறுற மாதிரி போடணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு கிராஸ் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கிராஸ் போட்டு இதில் பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிடுங்க. ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த அளவு மடிச்சு டிசைன் வந்து ஏறுற மாதிரி தானே இருக்குது. அதனால் இங்கே மடிக்கிற அளவு கொஞ்சம் கேப் விட்டு, இதான் நம்மளுக்கு மடிக்கிற அளவு. நம்ம இப்படி 3/4 மடிப்போம் இல்லையா, இந்த அளவுக்கு கேப் போட்டு. ஏன்னா இதில் வந்து லைனிங்கில் மடிக்கிற அளவுக்கு துணி இல்லை, அதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா வர்றோம். இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இது பட்டி பீஸ் வந்துடும். இந்த பார்டர் வந்து நெக்கு கொடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.